மது ஷார்ட் ஃபிலிமா இருக்கும்போது மது மேலதான் இருந்துச்சு அது ஓகே மேஜரா. அது இதே முரளியா தான் மாறுச்சு. இதே Okay. இதே முரளி முரளி டைட்டில் தான் வச்சிருந்தோம். அப்போ உதயநிதி சார் ஒரு படம் பண்றாங்க, இந்த படத்துக்கு அந்த டைட்டில் அவங்க கிட்ட இருக்குன்னு சொன்னதும் ஓகே, என் மனசே கேட்கல. இல்லை அன்பரே அப்போ எனக்கு தெரிஞ்சு பாட்டா டி பாண்டி அது எனக்கு அனுப்புறாங்க. நான் அவங்களுக்கு கூட விட்டேன், நேராக அவருக்கு ஃபோன் பண்ணி நான் அழுதுட்டேன். இப்போ லோகேஷே வந்து லைன் கொடுத்து நான் அதை டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று செட் பண்ணி லாரன்ஸ் மாஸ்டர் நடிக்கிற மாதிரி ஒன்று செட் பண்ணியிருக்கும்போது அவனாவே கரெக்டா நீ இப்போ இந்த படம் பண்ண போறல, நீ ஏன் டைரக்ட் பண்ண போறன்னு ஆப்வியஸா நீ அதில் தான் இருக்கணும். ஸோ கூலியில் நீ ஒர்க் பண்ண வேணாம். ஆக்சுவலி இந்த 29 நான் சொன்னல ஃபேஸ்புக் போஸ்ட், அதுல இருந்த ஒரு 4 எபிசோட மட்டும் அப்படியே எடுத்து பிரிண்ட் அவுட் போட்டு தனு சார்கிட்ட கொடுத்துருக்கேன். அவர் அதை படிச்சுட்டு கூப்பிட்டு எப்படி இப்படி எழுதுறீங்க, ஒட்டு கேட்பீங்களா இல்லை எட்டி பார்ப்பீங்களா? ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அண்ணா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேங்க. சூப்பர், ரொம்ப ஹாப்பி 29க்காக மீட் பண்ணுறதுல. நிறைய இன்டர்வியூஸ் வந்து இப்போ நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. எனக்கு இந்த படத்தை பற்றி நம்ம நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் இருந்தாலும், குறிப்பாக உங்களுடைய சாங்ஸு, நீங்கள் மியூசிக் டைரக்டர், நீங்கள் லிரிசிஸ்டோட இருக்கக்கூடிய கான்வர்சேஷன் என்னன்றதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை. இன்னொன்று 29ல் வந்து நீங்கள் 29ன்ற நம்பர் ஏஜை குறிக்குது, இதெல்லாம் நீங்கள் நிறைய இடங்களில் சொன்னீங்க. ஆனால் மேலே நாட் அவுட்னு ஒரு மாதிரி ஒரு ஸ்டார் ஒன்று போட்டிருக்கீங்க. அதுலேருந்து இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு தோணுது. ஏன்னா ஒரு நாட் அவுட் பேட்ஸ்மேன், அந்த நாட் அவுட்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. 29 கோயிங் அப்படின்றதான் அந்த 29 ஸ்டார் அப்படின்னு புரியுது. ஸோ அங்கே ஒரு ஸ்டார் இருக்கலான்ற கால் யாருடையது? என்னோட கால் தான். அது வந்து கொஞ்சம் கியூட்டான ஒரு பூக்கி மாதிரி ஒரு ஃபீலிங்கும் வந்துச்சு அப்படி வைக்கும்போது. ஓகே, ரொமான்ஸ் இருக்கிற படம்னும் போது அது அப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுதான் அந்த 9 இன்கம்ப்ளீட்டா இருக்கும், கீழே வந்து முடியாம அப்படின்ற மாதிரி வரும். எனக்கு வந்து ஜென்ரலி டைட்டில்ஸை நான் அப்சர்வ் பண்ணுவேன், ஏன் இந்த டைட்டில் அப்படின்னு ஒன்று, அப்புறம் ஏன் இந்த டைட்டில் இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்றதும் கொஞ்சம் கவனிப்பேன். அப்படி வந்து எனக்கு ரித்திக் ரோஷன் சார் நடிச்சு லக்ஷயான்னு ஒரு படம் இருக்கு, லக்ஷயா. ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் படம் மாதிரி தான், ஒரு பாய் டர்னிங் மேன் மாதிரி படம். அதோட டைட்டில் எப்படி இருக்குன்னா, எல்லில் ஆரம்பிச்சு ஏல முடியும், லக்ஷயான்னு முடியும். அந்த எல் வந்து கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கும், அப்படியே போய் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக போல்டாகி அந்த ஏ வந்து கடைசியில் ஸ்ட்ராங்காக நிற்கும். ஒரு மாதிரி குழப்பத்தில் கன்ஃபியூஷனில் இருக்கிறவன் வந்து தெளிவாக வரான்ற மாதிரி. அப்படின்னா ஒரு எழுத்தை அப்படி கொண்டு வர முடியுது அப்படின்னு இருக்குல்ல, அது மாதிரி இப்போ அந்த ஐடியா தான். இப்போ 12th ஃபெயில் வந்து தலைக்கில இருக்கும், ஃபெயில் அதுலேயே வந்து புரியுது ஃபெயில்டு அப்படின்ற ஃபீல் வரும்ல. அந்த மாதிரி எனக்கு 29 யோசிக்கும் போது ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்கட்டும் அது, அண்டு 29 ஹேப்பனிங் அண்ட் பையனுக்கு அப்படின்றதுனால அந்த ஸ்டார் ஒரு ஸ்டார். ஓகே, இப்போ டைட்டில் முடிவு பண்ணுறது புரியுது. இப்போ நீங்கள் மேயாதமான் வந்து நீங்கள் மதுன்ற ஷார்ட் ஃபிலிம் தான் மேயாதமான வந்தது, ஆனால் நீங்கள் மதுனே வச்சுருந்துருக்கலாம். ஏன்னா பண்ணையாரம் பத்மினியம்னா ஷார்ட் ஃபிலிம் என்னவோ அதே தான் படம், முண்டாசுப்பட்டினா ஷார்ட் ஃபிலிம் என்னவோ அதே தான் படம். ஏன் மது வந்து மேயாதமானா மாறிச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் பேசுனதுல எனக்கு தோணுது. ஏன்னா மது ஷார்ட் ஃபிலிமாக இருக்கும்போது மது மேலே தான் இருந்துச்சு அது மேஜரா. ஓகே, பட் இன்னொன்று 2 அர்த்தமாக வச்சது. அது ஒரு நைட்டு 2 மது என்ன பண்ணுது அவனை அப்படின்னு எடுத்ததும் வந்து ஃபோன் போட்டு பேச நினைச்ச பொண்ணும் அப்படின்றதுக்கு அது கரெக்டாக இருந்தது. அது இதே முரளியா தான் மாறுச்சு. இதே முரளி தான் வச்சிருந்தோம். அப்போ உதயநிதி சார் ஒரு படம் பண்றாங்க, இந்த படத்துக்கு அந்த டைட்டில் அவங்க கிட்ட இருக்குன்னு சொன்னதும் ஓகே, என் மனசே கேட்கல. ஏன்னா இதே முரளி இசைக்குழு நிறைய உங்க அண்ணனை ஏன் தெரியுமா இதே முரளின்னு கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ரீசன்ஸ் இருக்கு படத்துல, அதுக்காக ரீசன்ஸ்லாம் இருக்கு. இது இப்படி இருக்கு போதுன்னு மன உளைச்சல்ல இருந்தேன். அப்போ போயிட்டு நான் வந்து வேற டைட்டில் யோசிங்கன்னு சொன்னதும் அப்போ வந்து தலைக்கிலாக தான் குதிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு டைட்டில் சொன்னேன். ஏன்னா ஆவுனா போய் சாப்பிட்றேன் உள்ள போறேன்னு சொல்லிட்டு இருப்பான்றனால கவுண்ட் பண்ணி டைலாக். அதுக்கப்புறம் அம்மா வரட்டும்னு காத்திருக்கிறோம் அப்படின்னு நாஞ்சில் சம்பத் சார் அந்த டைம்ல சொல்லியிருந்தாரு. அதை யோசிக்கலாம் டைட்டில். அதை வந்து காதல் வரட்டும்னு காத்திருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லவே மாட்டானுங்க, ஆனா அவளுக்கு லவ் வரட்டும்னு காத்துட்டு இருக்கோன்ற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு டைட்டில் சொன்னேன். அது சொன்னதும் கார்த்தி சுப்ராஜ் சார் வந்து இல்ல 3 எழுத்துல வேணாம், அது ஒரு ட்ரெண்டா இருக்கு இப்போ, பாசன்கிற பாஸ்கரன், சிவா மனச சக்தி அந்த மாதிரி அப்படி இருக்கு. நம்ம வந்து நலன்லாம் வெப்பரில் சூதுகவும்
காதலும் கடந்து போகும் மாதிரி கொஞ்சம் தமிழா அப்படின்ற நமக்கு எங்க தமிழுக்கு போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தெரி படத்துல இந்த ராங்கின்னு ஒரு பாட்டு வரும். அதுல காயாத காயனமே யாதம்மா அது எனக்கு ஏதோ ரேண்டமா அந்த பாட்டு விழுந்தது. மேகதமான் அப்படின்றது வந்து ஒரு வந்து எதுவுமே இது வரைக்கும் அனுபவிக்காத ஒரு மான் மாதிரி ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு மேகதமான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். கார்த்தி சுப்ராஜ் வந்து வேற ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போனேன். அங்கே ஜாலியாக ஜாமிங்லாம் பண்ணிட்டு ஆட்டம் போட்டு இருக்கும்போது அவங்க சர்க்கிள்குள்ளலாம் சொல்லி பார்த்தேன், பயங்கர கேட்சியாக இருக்குது, மேகதமான்ற டைட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா பாக்கியசங்கர் சார், ரைட்டர் பாக்கியசங்கர், அவர் அந்த டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி இருந்திருக்கிறாரு. எதுக்குங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்க? ஏதாவது ஸ்கிரிப்ட் இருக்கா? நல்ல டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி அப்புறம் அவரு நீங்க பண்றீங்கன்னா வச்சுக்கங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. ஓகே, இந்த இடத்துல பாக்கியம் சங்கர் சாருக்கு ஒரு நன்றி. படத்துல ஒரு பாட்டு வேற எழுதியிருக்காரு. இந்த படத்துல ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. நான் கராத்தே பாபுன்னு ஒரு படம் எழுதினேன். அதுல அவரும் கோ ரைட்டர் தான், நானும் அவரும் சேர்ந்து தான் எழுதணும். ஸோ இப்போ பேக் டு 29, ஏன்னா ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் இப்போ நீங்க முன்னாடி கொடுத்த இன்டர்வியூஸ்ல சொன்ன மாதிரி இதுல இருக்க பெரும்பாலான கேரக்டர்ஸ் வந்து என்ன நானா யோசிச்சுதான் வந்து எழுதுறேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இதுல சத்யா நீங்களா, விஜய் நீங்களா, யார் நீங்க 29ல? ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் சத்யாவா நான் இருந்திருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் விஜயா நான் இருக்கேன். சத்யா யாரு, விஜய் யாரு? நீங்க படம் பாருங்க. இல்ல இதுவா சொல்லலாம்ல. இல்லைங்க, நம்ம ஒரு மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருப்போம்ல. அதுக்கப்புறம் நமக்கு இந்த காலகட்டம் ஒரு காலம் ஒரு வேலையை செஞ்சு நம்மளை மாற்றும், நம்மளை அடிச்சு திருத்தி ஒரு இடத்துக்கு கொண்டு போய் ஒரு அக்செப்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கேரக்டராக இருப்போம்ல. இந்த 2 கேரக்டருமே இருக்காங்க. ஸோ என்னோட பாஸ்ட் என்னோட ப்ரெசண்ட்டும் தான் வந்து சத்யாவும் விஜயம். நானே திரும்பி பார்த்து என்கிட்ட பேசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ விது அண்ட் பிரீத்தி, சத்யாவும் விஜயும் எப்படி உங்களோட கற்பனைக்குள்ள, ஏன்னா நீங்க அந்த ஃபேஸ்புக் போஸ்ட் பத்தி இன்டர்வியூஸ்லுமே ஷேர் பண்ணியிருந்தீங்க, நேற்று பேசும்போதுமே ஈவெண்ட்ல அதை பத்தி சொல்லியிருந்தீங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு, நான் பேரே போடலை ஏன்னா எல்லாருமே அவங்களா நினைச்சுக்கணும் அப்படின்றதுக்காக விட்டேன். அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு பேசினார், இதெல்லாம் டீட்டெயிலாக சொன்னீங்க. ஸோ உங்க மனசுல இருக்கும்போது ஒருவேளை அந்த பையன் நீங்களா கூட உங்களை நினைச்ச கூட இருந்திருக்கலாம். ஆனா இப்போ நீங்க உங்க கற்பனையில் இருக்க ஒரு விஷயம், 2 பேர் இப்போ ஸ்பாட்ல நிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க ஒன்று பண்ணுவாங்க, நீங்க ஒன்று பண்ண வச்சிருப்பீங்கல்ல, அது எவ்வளவு சுவாரஸ்யமா இருந்துச்சு? இல்லை, நான் இவங்க 2 பேருமே வந்து இப்போ 1-2 நாளில் ஷூட்டுன்னும் போது நான் இவங்க 2 பேர்ட்டையும் என்ன சொல்லிட்டேன்னா, இதுக்கு மேலே நான் உன்கிட்ட இவன் இப்படிதான் பண்ணுவோம் அப்படிதான் பண்ணுவோம் சொல்ல மாட்டேன். இனிமேல் நீ என்ன பண்றியோ அதான் சத்யா. ஏன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கிரிப்டிவாக எழுதிட்டேன். நான் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு ப்ரீஃப் பண்ணிட்டேன். ஒர்க் ஷாப் போயணும், நிறைய பண்ணியாச்சு. உனக்குள்ள சத்யான்ற கேரக்டரோட பர்ஃபார்மன்ஸை கொண்டு வரணும்னு இல்லை, பர்சனாலிட்டியை கொண்டாடணுன்றதுக்காகவே நிறைய ப்ரீ ப்ரொடக்ஷன் அப்போவே வந்து ஒர்க் ஷாப்பு, அவனை லிட்டரலாக தெருவில் படுக்க வச்சு நைட்டு வெளியிலே தங்குன்னு சொல்லி, பிச்சைக்காரங்களோட போய் பேசிட்டு வான்னு சொல்லி, அவன் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அவன் பிரேக் ஆகணும், அவனுக்கு வந்து ஆல் இஸ் லாஸ்ட்டுன்ற இதை ஃபீல் பண்ணணும், அவன் அழணும், வலிக்கணும், அவனை அன்செட்லிங்கான ஃபீலிங்னா என்னென்ன அவன்லாம் ஃபீல் பண்ணும், லாங்கிங்னஸ்னால் என்னென்ன அவன் ஃபீல் பண்ணுன்ட்டு அவனை ரொம்ப டேம் பண்ணி கொண்டாந்து, அதுக்கப்புறமா அவன் ஒரு இடத்துல உட்காரும் போது எனக்கு சத்யாவாக திடுறானான்னு பார்க்கணும். அவன் லுக்கிலேருந்து, அவன் சும்மா டீ கிளாஸ் எடுக்கிற விதத்துலேருந்து, நம்ம மைண்டில் ஒன்று இருக்கும்ல, இந்த கேரக்டர் இப்படி இருக்கணும், அது வருதான்றதை பார்க்கும் போதெல்லாம் ஒரு பாயிண்ட் மேலே எனக்கு இந்த மாதிரி நம்ம நினச்சோமே அது மாதிரி பண்ணுறானா அப்படின்ற ஏரியாக்குள்ளே போகல. நான் விதுவை சத்யாவை பார்க்க ஆரம்பிச்சாச்சு, அவனை பார்க்கறதுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் இன்னும் நேரம் நான் அவனை வச்சே ஒர்க் பண்ணேன். இப்போ அவனோட ஹைட்டு நான் கதைக்குள்ளே கொண்டாடணும், அதனால தான் ஆயுஷ் முழுக்க அண்ணன் பார்க்க ரெடியான்றதே ஒரு லைனாக வச்சோம். அவன் ஊர்லேயே வந்து இவனை நான் கட் அவுட்டுன்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்ற ஒரு டைலாக்கே இருக்கும். அவன் ஹைட்டே வந்து அவனை வச்சு கிண்டல் பண்ணுற ஒரு கேரக்டரா. இது வந்து இப்போ நீங்கள் சத்யாவா விது யோசிச்சிங்கன்னா விதுக்கு கரெக்டாக இருக்குது இந்த ஸ்கிரிப்டுன்ற மாதிரி ஆக்குறது இருக்குல்ல, அது மாதிரி நானும் ஒர்க் பண்ணேன். விதுக்காக ஸ்கிரிப்டுக்குள்ள, விது இந்த ஸ்கிரிப்டுக்காகன்னு ஒர்க் பண்ணி தான் விது வந்தான் போது இப்போ விது வந்து சத்யா இவன் தான் பண்ண முடியும் அப்படின்றது இடத்துக்கு வந்துடுச்சு. பிரீத்தியை பொறுத்த வரைக்கும் நான் பிரீத்தியை சூஸ் பண்ணும் போதே பிரீத்தி தான் விஜின்ற முடிவுக்கு வந்துட்டேன். எனக்கு வந்து அஞ்சலி மாதிரி, அந்த விண்டேஜ் அஞ்சலி மாதிரி, இந்த எங்கேயுமே புதம்லாம் பார்த்த அஞ்சலி மாதிரி ஒருத்தங்க இருந்தால் நல்லாயிருக்கும்ன்றதான் எனக்கு தோணுது. இவங்ககிட்ட சில மேனரிசமே வந்து அந்த ஏரியாவில் தான் இருக்கும். ஹிந்தியில் அந்த பெர்ஃபார்மன்ஸ் அயோத்தியில் சூப்பராக பண்ணாங்க. தமிழ் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியலேன்னு நினைக்கும் போது எனக்கு மாதேஷ் மாணிக்கம் தான் சொன்னார். அவர் அயோத்தியோட சினிமா, இதுக்கும் அவர் தான். ஸோ அவர் மூலமாக தான் ரீச் பண்ணேன்.
தமிழ் ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்குன்னு தான் தெரியலன்னு சொல்லும் போது ஆடிஷன் பண்ணால் தமிழில் ஒரு ரிதம் இருக்கும்ல, அந்த ரிதமில் நமக்கு வேற லாங்குவேஜ் கொடுத்தோம்னா நமக்கு எங்கே கமா வைக்கணும், எந்த ரெண்டு வார்த்தை பிரிக்கணும்னு தெரியாதுல்ல. இவங்க பயங்கர ஃப்ளூயண்ட்டாக பேசுனதே எனக்கு ஆச்சரியமாச்சு. அண்டு இவங்க கலரு ஹைட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த கேரக்டருக்கு இன்னமும் தமிழா அப்படின்லாம் சொல்லிட்டு. இல்லைன்னா பிரீத்தியை நேரில் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நேரில் பார்த்தேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நம்ம ஒரு முறை மீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம். அவங்க வரும்போதே விஜயா தான் வந்தாங்க. நான் அது வரைக்கும் அவங்கள இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ ஃபோட்டோஸ் பார்த்துருக்கோம், அவங்க பண்ண படங்களை பார்த்துருக்கோம். அவங்க வந்திருக்காங்க உள்ளே கூப்பிடுவான்னு சொல்லும்போது அவங்க வராங்க. உள்ளே வரும்போதே பார்த்தா ட்ரெஸ்ஸு, ஹேர் ஸ்டைலு, அவங்க வச்ச பொட்டு, கையில் கட்டின கயிறு, படத்தில் என்ன இருக்குமோ இது அப்படி நின்றாங்க. என்ன சொல்கிறது. அப்புறம் நான் வர சொன்னதே உன்னை இப்படிலாம் மாற்றலான்னு சொல்லிட்டு நீ வரும்போதே மாறி தான் வந்திருக்கேன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஆடிஷனில் டைலாக் பேசினாங்க, அவ்வளோதான். அது அன்னிலேருந்து அவங்களுக்கு ஒரே ஒரு கான்ஷியஸ் இன்செக்யூராக அவங்களுக்கு இருந்தது ஹைட்டு கான்ஷியஸ்னஸ் மட்டும் இருந்துச்சு. அவங்களுக்கு நிறைய காம்பினேஷன் ஷாட்ஸ் இருக்குது, நிறையா நிற்கிறது, கூடவே நடக்கிறதுலாம் இருக்குது. அந்த கெமிஸ்ட்ரி இதனால் அது நம்ம எப்படி சீட் பண்ணி எடுக்கிறோம் இப்படி இல்லாமல் மாதேஷும் கேட்டுருப்பார். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஸ்டாம்ப் அடிக்கிற மாதிரி தான் அந்த ப்ரொப்போசல் லைனே ஆயிடுச்சு. எப்போ ஆயுஷ் முழுக்க அனந்த பக்கம் ரெடியான்னு கேட்டால் இது ஒன்று நமக்கு செட் ஆகும்னு தெரியல, உனக்கு ஓகேவா இப்படியே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறத ஒரு ப்ரொப்போசல் லைனாக வச்சதுக்கப்புறம் எங்கேயுமே நம்ம பார்க்கும்போது அது ஒரு அது ஒரு ஆடா தெரியாதுன்ற மாதிரி தான். அது பிரீத்திக்கும் அந்த ஒரு சின்ன கான்சியஸ்னஸ் இருந்ததும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஈஸியாக அவங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி வந்துடுச்சு. இன்னொன்று ஹியூமர் போர்ஷன் உங்க இதில் கதையோடையே ஒன்று இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உதாரணத்துக்கு இதில் மேயாதமான்ல இவங்க பிரியபவானி சங்கரோட அப்பா அவர் யோகா பண்ற போட்டோ எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் காமிப்பாரு, தலையில பயந்து ஷாக் ஆகிட்டு ஒரு மறுபடியும் திருப்பி. இது நிறைய மீமா நீங்க இப்போ சர்டிஃபிகேட் அதை பார்த்துருப்பீங்க. அது ஒன்று. இன்னொன்று குலுகுலுல இவர் டிஎஸ்ஆர், ஜார்ஜ் மரியம் அவர் சார் அவங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டு இருக்கும்போது சாம்பார் வேணுமா புளிக்குழம்பு வேணுமான்னு, புளிக்குழம்புனா ஒரு கரண்டி ஊத்துனா போதுமே. இது எப்படி ஒரு ஆளை ஒரு நாள் இப்படி யோசிக்க முடியும். உண்மைதான், சாம்பார்னா தான் 3 கரண்டி ஊற்றணும், புளிக்குழம்புனா கொஞ்சம் சாதத்துக்கு கொஞ்சம் போட்டால் போதுன்றது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். குறிப்பாக அந்த ஹியூமர் காமெடி போர்ஷன் மட்டும் நான் திரும்பி ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருப்பேன், இவங்க 4 பேர் சாப்பிட்ற சீனை. ஸோ எனக்கு இதை பற்றி சொல்லுங்கள், அந்த சீன் பற்றி, புளிக்குழம்பு வத்த குழம்பு இதை பற்றி. இல்லை, அந்த சீனுக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காரு, எனக்கே நடந்துச்சு அந்த மாதிரி ஒரு சம்பவம். ஓகே. மேதமானோட ப்ரொடியூசர்ஸ் மீட்டிங் முடிச்சுட்டு பயங்கர டயர்டாகி போய் பட்ஜெட்டு, நம்பர் ஆஃப் டேஸு இதுன்னு நிறைய ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக ஒரு வேலை முடிஞ்சு 4 மணிக்கு மத்தியானம் சாப்பிட உட்கார்றேன் மேலே. ஓகே. ஷூட்டிங் போகிறதுலாம் முன்னாடி அது மாதிரி என் கோடைரக்டர் மதன்குமார் அவர் பேர். ஓகே. நான் சொல்லியே தருவேன், மதன் என்ன பண்ணுறாதீங்க இதை. சரி. அவன் பக்கத்தில் உட்காந்தான், நல்லா சாப்பிட்டான், அவன் முடிஞ்சிச்சு, சாப்பாடு குழம்பெல்லாம் காஞ்சி போயிருக்கு அங்கே டேபிளில். பக்கத்தில் உட்காந்து சொல்லுங்கள் என்ன சொல்கிறாங்க ப்ரொடக்ஷனில், சாப்பிட்றான்டா ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு எடுத்து சோறு போட்டேன், சாம்பார் ஊற்றி சாப்பிட்டுருக்கேன். அவன் பக்கம் இருக்குது குழம்புங்கள்லாம். அதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சம் வெள்ளை ரைஸை இப்படி உள்ளே நகர்த்தி வச்சுட்டு குழம்புக்கு ஊற்றுறா அப்படின்னு டயர்டாக உட்காந்துருக்கேன். அவன் கேட்டான் சாம்பாரா கார குழம்பா அப்படின்ட்டு. சரி கார குழம்பே ஊற்று அப்படின்னா, நல்ல வேலை அப்படின்ட்டு ஊற்றுனான். எதுக்குடா நல்ல வேலை அப்படின்னா, இல்லை சாம்பார்னா நிறைய ஊற்றணும், 2 வாட்டி எடுத்துகிட்டு ஊற்றணும், காரக்குழம்புனா 1 வாட்டி தான் ஊற்றணும். நான் ஒரு நாள் ஃபுல்லாக உள்ளே உட்காந்து பட்ஜெட்டுக்கு பேசி நொந்து நூடுல்ஸ் ஆகி உட்கார்றேன், இவனுக்கு இதில் மிச்சம் பண்ணுறான். அதனால மட்டும்தான் இப்போ வரைக்கும் என் கூட இருக்கான். இதுலேயே ஒர்க் பண்ணியிருக்காரா? ஆமாம். ஏன்னா அவன்கிட்ட நேச்சுரலாகவே ஒரு கருமித்தனம் இருக்குது. ஸோ அவனை பட்ஜெட்டிங் போட விட்டோன்னு வைங்களேன், ப்ரொடியூசர்ஸ் அதில் எஸ்னோவே சொல்ல மாட்டாங்க. ஓகே. கரெக்டாக எத்தனை ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேணும், இது இவ்வளோக்குள்ளே தான் முடிக்க முடியும், இங்கே இதை பண்ணிக்கலாம், ஓகேங்களான்ட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுவான். அந்த மாதிரி ஹியூமர் போர்ஷனாக 29ல நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இந்த படம் நான் மேதமன் ராம்காமில் காம் கேப்ஸ்ன்னா இது ராம் கேப்ஸ். ஓகே. அந்த மாதிரி படம் ரொமான்ஸ் அதிகமாக படமாக தான் இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் பூப்பாடல் பார்த்தீங்கன்னா அவனோட மைண்ட் வாய்ஸ் தான் அந்த பாட்டே. கரெக்ட். அவள் ஒரு உலகத்தில் இருப்பான், இவன் வேற ஒரு உலகத்தில் இருப்பான், இவன் பார்வை ஃபுல்லாக அந்த பூ மேலே இருக்கும், இவன் அவளை பார்க்கும் போது இவனுக்கு என்னென்ன தோணுதோ அதான் அந்த மைண்ட் வாய்ஸ். ஸோ அந்த பூ பாட்டுன்றதே அவன் அந்த பூவையும் அவள் ஹேரையும் பற்றி அவன் மைண்டுக்குள்ளே என்ன ஓடிட்டு இருந்தோ அந்த குரல் தான் அந்த பாட்டு. ஸோ இந்த மாதிரி படங்களுக்குள்ள அங்கங்கே
அவளை பார்த்தாலே எனக்கு தோன்ற விஷயங்கள் இருக்குல்ல, அதுதான் சீலேவா வெளியே வந்திருக்கு. அது ஒரு இடத்துல அது அந்த மாதிரி ஒரு கேரக்டராகவே அதில் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சின்ன ஸ்மைலை உருவாக்குற, கியூட் இல்லைன்ற மாதிரி உருவாக்குற அந்த மாதிரி ஸ்பேஸில் தான் இருக்குமே தவிர நீங்கள் எதை வச்சு குடிப்பீங்கன்ற ஏரியா வரைக்கும் போகாது. பட் அங்கங்கே ஏன்னா இந்த மாதிரி ஒரு சீரியஸான இல்லை ரொம்ப லவ்வாக போகிற இடத்துக்குள்ள சின்னதாக ஒரு காமெடி வரும்போது கூட கொஞ்சம் அது அண்டர்லைண்டாக தெரியும். அந்த மாதிரி காமெடி இருக்குமே தவிர லவுடான பிளாஸ்டா அப்படி ஒன்றும் காமெடி அந்த மாதிரிலாம் இருக்காது. ஓகே ஓகே. இப்போ சாங்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக ஒர்க்காக இருக்குது. உங்களோட ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன் வித் மியூசிக் டைரக்டர் ஷான். ஸோ இந்த கொலாபரேஷன் பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போகலாம். இந்த கொலாபரேஷன் வந்து எனக்கு எப்படி சொல்கிறேன்னா, நம்ம எதுக்கோ கோயிலுக்கு போவோம், நமக்கு ஒரு பதில் தெரியணும், ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு யாத்திரைன்னு ஒரு ஒரு ட்ராவல். அதே தான் வந்து வேற வேற ஃபார்ம்ல இருக்கும். ட்ரெக்கிங் போகிறதும் ஒன்று தான், மலை ஏறுறதும் ஒன்று தான், எல்லாமே மலை ஏறுறது தான். கரெக்ட். நீங்கள் போகும்போது தான் அந்த ஜேர்னிலேயே உங்களுக்கு விட கிடச்சிரும். ஆக்சுவலாக அங்கே போய் ஒருத்தர் மூலமாக நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு கூட இருக்காது. நீங்கள் போகும்போது உங்கள் கூட அன்பரையில் வர்ற மாதிரி ஒரு ரேஞ்சர் நம்ம கூட சேர்ந்து நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்புறம் தண்ணி கொஞ்சம் கிடைக்குமான்னு கேட்பாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் பேச்சு கொடுப்பாங்கல்ல, டக்குன்னு ஒன்று சொல்லிடுவாங்க. அதுக்கு தான் நம்ம அதை தேடி தான் அலைஞ்சிட்டு இருந்திருப்போம். ஓகே ஓகே. நம்மளை ஓப்பன் பண்ணி விடுறதே அதாக தான் இருக்கும். அப்படிதான் எனக்கு ஷான். அண்ட் நான் வந்து எனக்கு எவ்வளோ சந்தோஷ் நாராயண் சார் பிடிக்கும் அப்படின்னா, நான் ஒரு ஃபேமிலிக்குள்ளே போனேன்னா வீட்டுக்கு அன்னால மறந்துடணும் அந்த மாதிரி அப்படி. அண்ட் நான் என்ன நினச்சேன்னா, அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார் அண்ட் பெரிய பெரிய பேன் இண்டியன் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு. நான் வந்து ஒருத்தர் இம்ப்ரெஸ் பண்ணி ஒருத்தருக்கு இதோட வேல்யூ புரிய வச்சு திரும்பவும் அதுவே ஒரு டயரிங்கான ப்ராசஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா சார் இந்த படம் எப்படின்னு அவருக்கு ப்ரீஃப் பண்ண கூட போகக்கூடாது. சாருக்கும் டைம் இருக்கணும். அண்டு நம்ம போய் அது இதாகிடக்கூடாது, அந்த பழக்கமே இதாகிடக்கூடாதுன்றது நான் அவர்கிட்ட கேட்கலான்னு போனேன். அப்புறமா நானாகவே கேட்கல. எனக்கே ஒரு தாட் இருந்துச்சு, இல்லை எனக்கே புதுசாக ஒரு எக்ஸைட்மெண்ட் வரணும். நான் வேலை பார்க்குற விதமோ வேலை வாங்குற விதமோ இல்லை, அந்த கொலாபரேஷனே எனக்கு இன்னொரு எக்ஸைட்மெண்ட் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே திரும்பவும் இல்லை வேறு ஏதாவது யோசிப்போன்னு சொல்லிட்டு போது எனக்கு ஷான் போகலாம் அப்படின்னு தாட் வந்துச்சு. அப்படி தான் மீட் பண்ணோம். உட்காந்து நரேட் பண்ணுறோம். அவர் சிரித்து அவர் ரசித்து அவர் எப்படின்னா குழந்தைங்க உட்காந்து விளையாட்டா முன்னே ஜாலியாக கேட்டார். அவர் மனப்பாடமாக ஆயிடுச்சு அவருக்கு ஒரு வாட்டி கேட்டதுக்கப்புறம். அவர் வந்து தமிழ் சினிமாவில் இந்த காதல் தமிழ் லவ்னு ஒன்று இருக்கும், தமிழ் சினிமா லவ்னு ஒன்று இருக்கும். அந்த பேங்க்கில் அந்த டேட்டா பேஸில் இருந்து ஒரு படம் இதெல்லாம் வச்சு நமக்கு இது வரைக்கும் எவர்கினா மெமரிஸ் இருக்கும்ல, மொமெண்ட்ஸாக, அதுக்குள்ளெல்லாம் இருந்து ஒரு எப்படி இப்போ லைனிங் பண்ணி எடுத்து மாட்ட மாதிரி ஒரு செம ஃபீலிங்காக இருக்கு ஐயா இது. எனக்கு வந்து எனக்கு பயங்கரமாக புது ஏரியாஸ்லாம் தொடுது மைண்டில் மியூசிக்காக. என்ன ஒரு தெரப்பிட்டிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபீலிங்காகவே ஒரு மாதிரி பியூராக இருக்குது அப்படிலாம் சொல்லி ஒரு யூஸ் பண்ணுற வார்த்தைலாம் கேட்டாலே அப்படிலாம் இருக்குது, நம்மளே திரும்ப பார்க்குற மாதிரி இருக்கும். அண்டு ரொம்ப ஸ்பிரிச்சுவலான பர்சன், ரொம்ப ஃபிலாசபிக்கலான பர்சன், ரொம்ப லவ்வு, பாசிட்டிவிட்டி, லைஃப் பற்றி அவருக்கு இருக்கிற லைஃப் அவர் அப்ரோச் பண்ணுற விதம், ரிலேஷன்ஷிப் பற்றி அவருக்கு இருக்கிற ஞானம்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாங்க் அவர். ஆனால் ஃபஸ்ட் டைம் அசோசியேட் பண்ணுறது உமாதேவி மேமோட. ஆமாம், உமாதேவி மேம் அவங்க கூட நான் ரொம்ப முன்னாடி இருந்தே, இன்ஃபேக்ட் அவங்கள முறை நான் வந்து வேற ஒரு ப்ராஜெக்டில் நான் சும்மா ரைட்டிங் கன்சல்டன்ட் மாதிரி இருந்தேன். அந்த படத்துக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பாட்டு எழுதுறதுக்கு அவங்க வந்திருந்தாங்க ஆஃபீஸ்க்கு. அப்போ உமாதேவி அவங்கள நான் பார்க்கும்போது இந்த வானம் பொழிந்தது பூமி நனைந்ததை நான் சொன்னேன். நான் அந்த மாதிரி ஒரு கவிதை மாதிரி ஒன்று எழுதியிருந்தேங்க, சும்மா சொல்லட்டுமா நான் அவங்ககிட்ட சொன்னேன். அவங்க சிரிச்சுட்டே கடந்து போயிட்டாங்க. ஓகே. அண்ட் அதுலேருந்தே நான் இவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு தோணும். பட் இந்த டைம் தான், ஏன்னா மோகன்ராஜன் தான் எப்பவுமே ஷானுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பாட்டு பண்ணியிருக்காங்க. எப்படி நான் வந்து சந்தோஷ் நாராயண் சார் என் கம்ஃபர்ட் ஜோனு அப்படின்னு நான் அங்கே ஜோனுன்னும் போது நான் அங்கே போகாமல் நான் ஒரு ஐஸை பிரேக் பண்ணணும், புதுசாக ஒன்று ஸ்பேஸ்க்குள்ளே போகணும்னு நினைக்கிறேனோ அதே அவரும் பண்ணணும்னு நினச்சேன். அவர் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணக்கூடாது. இவங்க கூட ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கும் மேபி புது ஏரியாஸ் ஓப்பன் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. அதுதான் உமாதேவி அவங்க கூப்பிட்டோம். ஸோ அவங்க தான் வந்து இந்த சீலே பாட்டும் சரி, பொல்லாதாசிகள். அண்ட் மோகன்ராஜனும் சரி நீங்கள் எனக்காக இவ்வளோ பண்ணீங்களா, நம்ம மோகன்ராஜன் கூட சேர்ந்து ஒரு பாட்டு பண்ணோம் அப்படின்ட்டு அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரா? ஆமாம், நெஞ்சகத்தின்னு ஒரு பாட்டு பண்ணியிருக்காரு. நெஞ்சாத்தியும் அவர் தான், நெஞ்சகத்தியும் அவர் தான். ஆமாம், நெஞ்சத்தையும் அவர் தான். ஓகே. எனக்கு தீக்கொளுத்தி மாதிரி எனக்கு ஒரு வார்த்தை ஃபோர்ஸாக ஒன்று வேணும்னு தான் சொன்னேன்.
அண்ட் எனர்ஜி குறையவே கூடாத ஒரு பாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். கனவே கனவே பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஸ்பேஸில் பெயின் அந்த ஏரியாலையும் இவ்வளோதான். நான் எனக்கு சினிமாட்டிக்காக சொல்லிட்டேன் அவர்கிட்ட. அவர் சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. அதான் சொல்கிறேன், அவங்க 2 பேரும் ஏன் சேர்ந்து இத்தனை வாட்டி ஒர்க் பண்ணுறாங்கன்றது அப்படி கண்ணு முன்னாடி பார்க்கும்போது தெரிஞ்சு. சும்மா அவர் வந்தது ஒரு குஷி, நம்ம வெளியே போய் உட்காரலான்னு சொல்லிட்டு பால்கனியில் ஹார்மோனிய பெட்டி எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு பக்கத்தில் எவன் கேட்டாலும் பரவாயில்லன்ட்டு வெறும் ஹார்மோனியம்ல வாசிச்சே அந்த பாட்டை டியூன் போட்டார். அங்கேயே முடிஞ்சிச்சு. சூப்பர் சூப்பர். சாய் கிங்ஸ்ல டீ வாங்கி அது வர்றதுக்குள்ளேயே அந்த பாட்டு முடிஞ்சிச்சு. சூப்பர் சூப்பர். ஸோ 6 சாங்ஸ் இருக்கு, 6மே மோஸ்ட் க்ளோஸ் டு மை ஹார்ட். சூப்பர். இன்னொன்று அன்பரேக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. குறிப்பாக படம் வந்தபோது அதை கேட்ட நபர்களை விட ரீசெண்டானா ஒரு படம் வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு அந்த பாட்டு வந்து சோஷியல் மீடியாவில் யார் எங்கேயாவது கொஞ்சம் இதுவாக போனாங்க, ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னாலே இன்ஸ்டாகிராமில் அந்த பாட்டு போட்டுறாங்க. ஸோ அந்த பாட்டுக்கு ஒரு ரிப்பீட் வேல்யூ கிடைச்சிருக்கு அப்படின்றது புரிஞ்சு போயிடுது. ரொம்ப நல்ல பாட்டும் கூட. அவரோட லிரிக்ஸு, சந்தோஷ் சாரோட மியூசிக், இதெல்லாம். அன்பரே எப்படி உருவாச்சு? இல்லை, அன்பரே அப்போது எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஷூட் பண்ணிட்டேன். எனக்கு விவேக் தான் எழுதணும்னு ரொம்ப ஆசை. அவருக்கு ப்ரீஃப் பண்ண கூட எனக்கு ஒரு மீட்டிங் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அவர் வாரிசில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், டைலாக்ஸில். அவர் ஹைதராபாத்தில் இருந்தார். நான் வந்து இங்கேருந்து கிளம்பி போயிட்டேன். அந்த சாங்கோட ட்ராவல் ஷார்ட்ஸு, அந்த ஓல்டேஜ் ஹோம்க்கு அவள் போவாது, இந்த நாய்க்குட்டியை தூக்கி இதெல்லாமே காமிச்சு இதான் எடுத்து வச்சுருக்கேன், இந்த விஷுவலுக்கு தான் பாட்டு வேணும். எனக்கு தீம் என்னென்னா, நம்ம ஜென்ரலாக பஸ்ஸில் போகிறோம், இல்லை ட்ரெயின் ட்ராவல், நம்ம பக்கத்து சீட்டில் வேறு ரேண்டமாக ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான் வந்து உட்காந்துருப்பாங்க. எவ்வளோ நேரம் தான் பொழுது போகாமல் இருக்கும். நீங்கள் வந்து ஒன்று ஆரம்பித்து பேச ஆரம்பித்து கொஞ்சம் அவங்க பேசுறது பிடிச்சி போய் இப்படி ஒருத்தர் நம்ம லைஃப்பில் இருந்தால் நல்லா இருந்திருக்கலாம், ரைட் பர்சன் ஒருத்தர் ராங் டைம்னு தோணும். அந்த ஃபீலிங் ரொம்ப நேரம் கூட இருக்காது. ஏன்னா அகைன் இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க்னு 2 பேருக்கு தெரியும். இறங்கி போகும்போது மறந்து தான் போகிறோம். ஆனால் கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி ஸ்பேஸில் பிடிக்கும், ஒரு மாதிரி இருக்கும். அது அந்த ஃபீலிங்கில் அந்த பொண்ணு இருக்கா. இவன் இன்ஃபேக்ட் அவன் லவ்வரை காப்பாற்ற தான் போயிட்டுருக்க அந்த ஜேர்னியில் இவன் ஒரு ஆனஸ்டான சோல். இவன் இப்படி யாருக்குனாலும் ஓடுறான், ஒருத்தனை எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அவன் மேலே ஒரு சின்ன அன்பு வருது அவளுக்கு. ஆனால் அது லவ் இல்லைன்னு அவளுக்கும் தெரியும், மூவ் ஆக போகிறான்ட்டு. இருந்தாலும் அந்த ஃபீலிங் என்கிட்டேருந்து போகிறதுக்கு முன்னாடி இப்படி ஒன்று இருக்குன்னு உனக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு நான் சொல்லி கட்டி பிடிச்சி ஐ லவ் யூ ஸ்ட்ரேஞ்சர் வேறு குட் சோல்னு சொல்லிட்டு அதோட போயிடுவாங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் ஒன்றும் இல்லை ஃபீலிங். இப்படி தான் சிச்சுவேஷன், இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்ன்னு சொன்னதும் தான் அதுக்கு எழுதின விஷயங்கள்லாம் இருக்கே. மாலை என்னது பக்கம் இருந்து தூரதேசம்னு எழுதியிருப்பாரு. அப்புறம் ஜன்னல் வழி காற்று வேணைன்னு எழுதியிருப்பாரு. அப்புறம் நம்ம பக்கத்து வீட்டில் ப்ரூ பண்ணிட்டு இருந்த காஃபி ஸ்மெல், அந்த ஸ்மெல்லாகவும் காத்தாகவும் எப்படி அவன் லைஃப்குள்ளே வந்து போனான்றதுக்கு ஒவ்வொரு வகையிலும் இருந்தோ வந்தான். ஆனால் அவன் நல்லா இருக்கான். ஆமாம், அது வந்து அவரு விளாண்ட. நான் வந்து படிக்கும் போது கூட எனக்கு ரொம்ப லிட்ரேச்சராக ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் புரிஞ்சிருமான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா என் வாய்ஸில் கேட்குறேன்ல, அதே டியூனில் கூட பாடல, அப்படியே படிக்கிறேன், அப்படி இருந்துச்சு. பாண்டி அது எனக்கு அனுப்புகிறாங்க. நான் அவங்களுக்கு கூட விட்டேன். நேராக அவருக்கு ஃபோன் பண்ணி நான் அழுதுட்டேன். லிட்டரலாக ஃபிலோவோட ஸ்டுடியோ மாடியில் ஃபோன் பண்ணி அழுது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு உங்களுக்கு எப்படி நான் என் அன்பை எப்படி உங்களுக்கு கொடுக்குறதுன்னு தெரிலன்னு நான் அழுகுறேன். லிட்டரலாக அழுகுறேன். ஏன் ப்ரோ அழாதீங்கிறாங்க. அழுது அப்புறம் அபி ப்ரோன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். நீங்கள் பேசவே வேணாம், நான் வச்சுட்டேன், அப்புறம் கூப்பிட்றேன்னு வச்சுட்டேன். அப்படி ஒரு ஃபீலிங்கை கொடுத்த பாட்டு அது. சூப்பர். ஸோ எனக்கு தெரில, சாங் மியூசிக்கு வந்து பயங்கர எமோஷனல் ஆக்கும்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தரையும். ஏன்னா உங்கள் படங்கள் அது எல்லாமே ஒர்க்காக இருக்குது. இப்போ அன்பரே, இப்போ இந்த படத்தில் வரக்கூடிய பாட்டாகலாம், அன்பரே இருக்கலாம். இப்போ நீங்கள் மேயாதமான்லையுமே இப்போது எஸ்மது பாட்டிலேருந்து ஆரம்பித்து குத்துவிளக்கு பாட்டிலேருந்து ஆரம்பித்து எல்லா ஜானர்ஸுமே இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஒரு பாட்டு எழுதிருக்கீங்க, 2 பாட்டு எழுதிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மேயாதமான்ல. எங்கள் வீட்டு குத்துவிளக்கு, எஸ்மது. எல்லா பாட்டுலையும் கொஞ்சம் என்னென்ன செய்வேன் வந்து பிரதீப் அவர்கிட்ட போய் நான் எனக்கு வந்து ஒரு பொண்ணு அவளை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்றாங்க, போகிற இடத்துல அங்கெல்லாம் பாட்டு கிடையாது படத்தில். எனக்கு 2 மொத்த ஸ்கிரிப்ட்லேயே ஒரு பாட்டு தான் இருந்துச்சு எழுதும் போது. 2 மியூசிக் டைரக்டர் இருக்காங்க. இவங்க 2 பேரை வச்சுட்டு ஒரு பாட்டு எப்படி உருவாக்குதுன்னு நானா உருவாக்குனேன் சிச்சுவேஷன்ஸ். ஓகே. ஆல்பமா ஹிட். ஆமா, 7மே ஹிட், 7 பாட்டு. ரத்னகுமாரன் என் பேருன்றாலும் ரத்ன கட்டின்னு ஒரு பாட்டு பண்றதுலாம் பண்ணாரு.
அதெல்லாம் மேஜிக் அந்த படத்தில். அது என்ன நான் செய்வேமோ அப்படிதான். நான் அந்த மாதிரி அவன் வீட்டுக்கு போகிறான், யாருமே அவனை வாங்கன்னு கூட கேட்காத ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கா. இந்த பொண்ணை பார்க்கும்போது அவனுக்கு இருக்க ஃபீலிங் என்னமோ நிறைய வாசிக்கிறாரு, இப்படி இப்படி போகுது. எனக்கு அந்த ப்ராசஸே புதுசு. இதுக்குள்ளே ஒரு ஹிட் இருக்குன்னா வெறும் ஒரு கிட்டாரை வச்சு எப்படி சொல்கிறது. அப்போது ஒரு நோட்டு, ஒரு டைரி மாதிரி ஒன்று இருந்துச்சு பக்கத்தில், ரொம்ப பழசாக இருந்துச்சு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டைரி மாதிரி. ஓப்பன் பண்ணால் நிறைய அங்கங்கே எழுதி வச்சிருக்காரு அது இதுன்ட்டு. எல்லாமே ஒரு 4 வார்த்தை இருக்கிற மாதிரி. உயிரும் நீயே, உண்மையும் நீயே, தாயேன்னு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அங்கங்கே சும்மா 4 வரி அந்த மாதிரி. அதில் ஒரு பேஜில் பார்த்தா என்ன நான் செய்வேன் உன் கூட சேர அப்படின்னு இருந்துச்சு. இது இன்னும் எதுவும் பாட்டா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறேன். இது வந்து அருணகிரிநாதரை நினச்சி நான் உருகி பாடினது. 2 லைன் தான் இருக்குது. அந்த 2 லைனே தான் திரும்ப பாடுவேன். பாடுறேன் கேட்குறீங்களான்னு கேட்டு கிட்டார் வாசிச்சுட்டு என்ன நான் செய்வேன் கூட சேரன்னு ஆரம்பி. லிட்ரலாகவே அவன் அதுதான் அவன் ஃபீல் பண்ணுறான் அந்த பொண்ணை பார்க்கும்போது. ஓகே, அப்படியே எனக்கு கொடுத்துருக்கலான்ட்டீங்களா? ஆமாம், இதுதான் வேணும், இது வச்சுக்கு எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சரணாகதி பாடல் மாதிரி இருக்குது. மீராபாய் கால்மாட்டில் உட்காந்து பாடுற மாதிரி. இதுதான் வேணும்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே லிரிக் இல்லை, அதே தான் திரும்பி வரும். பாலும் பழமும் கையில் ஏந்தி. அதுக்கப்புறம் பால்வெளியே கடலாக்குவா, வளர்ப்பிரிய படகாக்குவா, விண்வெளியே திரையாக்குவா, கடல் கரையை தரையாக்குவான்ற மாதிரிலாம் நான் ஒன்று அடிச்சு விட்டு அந்த தரகிற வர்றதுலாம் கொஞ்சம் வலினமாக இருக்கு, கரக்க மரக்கான் இருக்கும். இந்த வளர்ப்பிரிய படகாக்குவாலாம் சூப்பராக இருக்கு. ஏன்னா வளர்ப்பிரிய போட்டு மாதிரி இருக்கும். பால்வெளின்றது மில்கி வே வந்து ஒரு கடலாக்கி அப்படிலாம் இருந்துச்சு. அப்புறம் விவேக்கும் 1-2 லைன் எழுதி அப்படி அந்த பாட்டு அப்படி தான் உருவாச்சு. ஸோ அந்த பாட்டு பொதுவாகவே பாட்டுன்னா நம்ம ஆர்வ கோளாறுல கொஞ்சம் ஏதாவது ஒன்று சொல்லுவோம், அதில் ஏதாவது ஒன்று வந்துடும் அந்த மாதிரி. சூப்பர். எனக்கு அதில் சர்ப்ரைஸாக எல்லா பாட்டுமே ஹிட்டு. அதில் மிர்ச்சி விஜய் அவர் எழுதின ஒரு பாட்டு இருக்கும், காத்துல ஆசை. அது செம்மையாக பிளேஸ் ஆகிருக்கும். அதோட நீங்கள் எடுத்த விஷுவல்ஸு, மியூசிக்கு, அவரோட லிரிக்கு எல்லாமே. அவர் எப்படி உள்ள கூட்டிட்டு இருந்தீங்க? ஏன்னா விவேக் அவர் எழுதுறாரு, நீங்க எழுதிருக்கீங்க, பிரதீப் சார் அவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்க, இவரு இதுல வந்ததுன்றது. நான் உங்களுக்கு சொன்னேன்ல, அந்த ஸ்கிரிப்ட்ல மொத்தமே ஒரு பாட்டு தான் இருந்துச்சுன்ட்டு. அந்த ஒரு பாட்டு தான் அந்த சிச்சுவேஷன். காத்துல சேர்ந்த மாதிரி வட சிச்சுவேஷன். தங்கச்சிக்கு பாட்டோ, எங்க வீட்டு குத்துலகோ, எஸ் மதுவோ, வேற என்னென்ன செய்யணும், ரத்ன கட்டு எதுவுமே கிடையாது. ஓகே, மேகமோவல்ல இல்ல. மேகமோவல்லாம் கிடையாது. மியூசிக்கலா தான் அந்த இடம் ட்ரீட் பண்ற மாதிரி. ஓகே. அப்போ இது வந்து மிர்ச்சி விஜய் வந்து பிரதீப் தான் சொன்னாரு, கொஞ்சம் யங்கா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அவரோட சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதில் சும்மா ஏதோ கெஞ்ச பதில் கொஞ்சம் அந்த மாதிரி 1-2 தான் நான் சொன்னேன். மற்றபடி விஜயே வந்து எழுதி அனுப்பினேன். நான் மீட் கூட பண்ணல அந்த டைமில். இதில் ஒரே ஒரு பாட்டு கூட ஷூட்டிங் முன்னாடியே ரெடி ஆகலை. ஷூட்டிங் போகவே உருவான பாட்டு தான் 7 பாட்டுமே. 35 நாள் ஷூட்டில் 7 நாள் இது வேற நடந்திருக்கு. எஸ்மதுலாம் ரொம்ப கொடுமை. நான் போயிட்டு அந்த கிஷோர் வெட்டிங்னு ஒன்று நடக்கல, கோலங்கள் பாட்டு, ராக் பாட்டுலாம் பாடிட்டு, அது பயங்கர பரபரப்பாக ஷூட் போயிட்டு இருக்கு. சந்தோஷ் நாராயண் சார் கால் பண்ணி இந்த மாதிரி பாட்டு ஏதோ அட்ரஸ் சாங்னு ஒன்று இருக்காம, பார் சாங்கு, அதுக்கு என்ன மாதிரி லிரிக் இருக்கலான்ட்டு எனக்கு ஒரு மெசேஜ் போடுன்ட்டு வச்சிட்டார். ஓகே பாயின்ட்டு. நான் அவங்க ஷார்ட் ரெடி கூப்பிட்டுருக்காங்க. அது ஒரு அட்ரஸோட ஒரு பொண்ணை திட்டுற பாட்டில் அட்ரஸோட பாடணும்னு ஆரம்பித்து விழுந்துருவான், அதோட முடிச்சுக்கலான்னு தான் எழுதியிருக்கேன் ஸ்கிரிப்ட். கார்த்தி சுப்ராஜ் சொல்கிறாரு, அது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் சிச்சுவேஷன் கிடைக்காது, 4 லைனாவது பாடலைன்னா நான் ஏற்றுக்கவே மாட்டேன், 4 லைனாவது அங்கே பாடணும் அப்படின்ட்டார். சரி, நம்மக்கிட்ட அட்ரஸே 4 லைன் தான் இருக்குது, பேசாமல் அந்த அட்ரஸை பிரித்து அடியே எஸ்மது நோமது, 2வது பிரியாங்கா, உன் பேச்சுக்கா, சாந்தி காலனி ஃபேமஸு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இதுக்கு பதில் போட்டு அவருக்கு அனுப்பிட்டேன். சார் லிரிக் கேன் பி லைக் திஸ் சார் அப்படின்னு போட்டு அனுப்பிட்டு இங்கே ஷார்ட்டுக்கு போயிட்டோம். ஹஹான்னு சிரிச்சிட்டார் அவர். மறுநாள் மெயில் அனுப்பியிருக்கேன் பாருன்னு மறுநாள் சொன்னார். மெயிலோட சப்ஜெக்டே சாங் கேன் பி லைக் திஸ் அப்படின்னு அனுப்பியிருந்தாரு. உள்ள போய் பார்த்தா அடியே எஸ்மதுன்னு பாடி முடிச்சிட்டாரு பாட்டு. ஓகே, சாங் ரெடி. அங்க பெரிய ஸ்பீக்கர்லாம் இருந்துச்சு, கலை நிகழ்ச்சிகள்லாம் இதே மாதிரி ஸ்பீக்கர்ல போட்டா எல்லாருமே கேட்குறேன், என்ன பாட்டு இதுங்க, செம்மையா இருக்கு. இப்படி ஒவ்வொரு பாட்டும் இப்படிதான் உருவாச்சுன்றேன் நான். ஒரு ஆல்பமே ஹிட் கொடுத்துருக்கீங்க ஒரு முதல் படத்துல, 2வது படத்துல பாட்டே இல்லாம போலான்னு முடிவெடுத்திருக்கீங்களே. இல்ல, மியூசிக்கே இல்லாம, ட்ரெஸ்ஸே இல்லாம, மியூசிக்கே இல்லாம நிறைய டிபார்ட்மெண்ட் இல்லை அந்த படத்துல. கரெக்ட் தான். பட் இந்த பரிச்சாத்திய முயற்சி ஏன்? ஏன்னா ஒரு சாங் ஹிட் ஆயிடுச்சுனாலே அந்த காம்பினேஷன் அப்படின்னு ஒன்று பேசப்படும்.
ஆல்பமே உங்களுக்கு ஹிட் ஆயிருக்கு. ஆனா 2வது படத்துக்கு எதுவுமே இல்ல. இல்ல போல வேணான்ற முடிவுலாம் இல்ல. மியூசிக்கே இல்லாமவும் போலான்னு இருந்தோம். ஓகே. ஆடையில மியூசிக்கே வேணாம் அப்படின்ட்டு தான். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஊர்கா பேண்டோட நீ வானவில்லான்னு ஒரு பாட்டு இருக்கு. சக்தி ஸ்ரீ வச்சு பாட வச்சிருந்தோம். அது வந்து பரத் சங்கர் பாடிந்தார் அப்போ. ஓகே. அவங்க ஸ்டேஜ் ஷோஸ்லாம் பண்ணும்போது பாடின பாட்டு அது. நீ வானவில்லா பிறந்தும் இறந்தும்னு ஒரு பாட்டு இருக்கு. 2 பாட்டு. ஓகே. இந்த சாங்கை மட்டும் நம்ம பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது பிரதீப் மூலமாக தான் அது அப்போ ரீச் பண்ணோம். அதுக்கப்புறம் உள்ளே வந்தது தான் ரக்ஷரட்ச ஜெகன்மாதாவோட ரீமிக்ஸ் பண்ணலான்னு தோணுச்சு. அப்புறம் கடைசியில் ஒரே ஒரு பாட்டு ரோலிங் கிரெடிட்டில் ஒரு பாட்டு வரும். 4 சாங் அப்படி குட்டி குட்டியாக வந்துச்சு. அது 2 ஏற்கனவே பேண்டோட சாங்கு, மீதி 2 பாட்டு ஒரிஜினலாக கம்போஸ் பண்ணோம். அண்டு அப்படி தான் அந்த சேஞ்ச் நடந்துச்சே தவிர இதுலேருந்து நம்ம அங்கேருந்து இங்கே போகணும்னு நினச்சி போகணுன்னு இல்லை. அந்த படமே வந்து விஜய் கார்த்திக் வந்து நான் வேற ஒரு ஸ்கிரிப்ட் தான் அப்போது ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன் எழுதிட்டு. அப்போது விஜய் தான் சொன்னேன், இந்த படம் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம்டா, ஆஃப் பீட்டாக இருக்கும். ஆனாலுமே இப்போ நம்ம வந்து வீட்டு வாசலில் தான் காலை எடுத்து வச்சுருக்கோம், வீட்டிலேருந்து ஒரு கால் தான் வெளியே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ சப்போஸ் இது சொதப்பினாலும் வாசலில் தான் விழுவும், வீட்டில் எடுத்து உள்ளே போட்டுருவாங்க. ஒரு 4-5 படம் பண்ணிட்டீங்கன்னா நீயா நினச்சா கூட இதை படம் விட மாட்டாங்க, உனக்குன்னு இந்த மாதிரி படம் தான் பண்ணணும். அது இப்போ பண்ணலான்னு சொல்லி விஜய் கார்த்திக் சொல்லி தான் ஆடை ஆரம்பிச்சுது. ஓகே. அந்த ஆடைனால தான் விஜய்க்கும் பெரிய பிரேக். கரெக்ட். அது விஷுவலாக நல்ல பேர் அந்த படம். அது மூலமாக தான் அதுக்கப்புறம் டாக்டர் ஜெயிலர்னு இப்போ ஜெயிலர் 2 வரைக்கும் தலைவன். சூப்பர், கலக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் பாலையாவோட ஃபேவரட் ஆயிட்டாரு டாக்கு மகாராஜ்லாம். ஆமாம். படங்கள் நீங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய படங்கள் நீங்கள் இன்னொரு டைரக்டரோட படங்களில் கோரைட் பண்ணியிருக்கீங்க. எப்படி இப்போ நீங்கள் ஒரு 29 ரிலீஸ் ஆக போகுது, இப்போ இன்னொரு கதை ஒன்று நீங்கள் யோசிச்சிருக்கீங்க, அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க, அதோட தாட் ப்ராசஸ் இருக்கீங்கன்னு வைங்களேன். இப்போ சம் ஆஃப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாரோ ஒருத்தர் உங்களோட ரைட்டிங் பிடிச்சோ என் படத்தில் ஒர்க் பண்ண வரீங்களான்னு யாரோ கேட்கும்போது நீங்கள் இந்த ப்ராசஸில் இருக்கீங்க, இப்போ நீங்கள் இதை கோத்ரூ பண்ணுவீங்களா, இல்லை அவங்க கூப்பிடுறாங்க நம்மளோட ஒர்க்கை மதிச்சு நம்ம அதில் போய் ஒர்க் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அந்த கால் எடுப்பீங்களா? எப்படி ஒர்க் பண்ணுறீங்க? அப்படி ஒரு கால் எடுக்கிற அளவுக்கு எனக்கு பேரலாக எதுவும் நடந்ததில்லை. ஓகே. அப்படி கால் எடுக்கிற சூழ்நிலை வந்தாலும் இப்போ ஒவ்வொருத்தரும் இப்போ ஒரு ஸ்பேஸில் இருப்பாங்க. கௌதமன் சார் ஒரு முறை என்னை கால் பண்ணார். கால் பண்ணி என்ன ஸ்பேஸில் இருக்கீங்க, வாட்ஸ் உங்கள் மைண்ட் ஸ்பேஸாக நீங்கள் என்னவா இருக்கீங்க, என்ன யோசனை ஓடிட்டு இருக்குன்றது தான் கேள்வி. ஓகே. ஏன்னா அவருக்கு தெளிவாக தெரியும், ஒரு தாட் ப்ராசஸில் இருக்கும் போது இன்னொரு தாட்டை நுழைக்க முடியாது. அதுலேருந்து அது பெரிய தலைவலியாக இருக்கும்ன்ட்டு. நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன் சார், ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவர் புரிஞ்சிச்சு. அப்போ இவன் பாதி கடல் நடுக்கடலில் இருக்கான், இப்போ வேற ஒரு வேர்ல்டில் இருக்கான், இப்போ எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அவர் வந்து ஏதாவது ஸ்கிரிப்ட் இருக்கா அவங்ககிட்ட அது மாதிரி கேட்கறத கூப்பிட்டுருந்தாரு. இல்லை இன்னும் ஏதோ எழுதுறதுக்காக நம்ம மீட் பண்ணலாம் அப்போ ஐடியா சர்ஃபேஸ். அதுதான் உண்மை. இப்போ லோகேஷே வந்து நான் இப்போ லோகேஷ் ஒரு லைன் கொடுத்து நான் அதை டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று செட் பண்ணி லாரன்ஸ் மாஸ்டர் நடிக்கிற மாதிரி ஒன்று செட் பண்ணியிருக்கும் போது அவனாவே கரெக்டா நீ இப்போ இந்த படம் பண்ண போறல, நீயே டைரக்ட் பண்ண போறன்னும் போது ஆப்வியஸா நீ அதில் தான் இருக்கணும். ஸோ கூலியில் நீ ஒர்க் பண்ண வேணாம் அப்படின்ற கால் அப்படி எடுத்தது தான். இப்போ கராத்தே பாபு பண்ணும்போது நான் 29 பண்ணியிருந்தேன்னா என்னால் கராத்தே பாபுக்கு எழுதிருக்க முடியாது. ஏன்னா நான் டைரக்ட் பண்ணியிருந்தேன்னா. ஓகே. இந்த ஆஃபீஸ் போட்டதுலேருந்து ரிலீஸ் வரைக்கும் என்னை சுற்றி இருக்கிற எல்லாமும் என் கண்ணுக்கு தெரிகிற எல்லாமுமே வந்து இந்த படம் சம்மந்தப்பட்டதாகவே தான் எனக்கு தெரியும். வேற எது இருந்தாலும் எனக்கு சகப்பு லைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிடுமா. அண்டு இப்போ கராத்தே பாபுக்கு போகும்போது அதுக்குன்னு சில தேடல் இருக்கும். அது சம்மந்தம் பொலிட்டிக்கலாக சில ஆட்களை பார்க்குறதோ இல்லை அதுவே அது ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே. ஓகே. ரொம்ப கத்தி மேலே விளக்கணை ஊற்றின்னு நடக்கிற மாதிரி கதை. வழுக்குனாலும் விழுவோம், வெட்டினாலும் விழுவோம். ஓகே. அந்த மாதிரி ஒரு கதை பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா அதுக்குள்ளேயும் லைஃப், இப்போது ஒரு பொலிட்டிஷியனோட ஃபேமிலி, அவனோட பசங்க, அவனை வெளியே எப்படி பார்த்தாலும் அவன் வீட்டுக்குள்ளே அவன் என்னவா பார்க்குறாங்க, அந்த ஏரியா ரொம்ப எக்ஸைட் பண்ணுச்சு. சும்மா வெளியே ஒயிட் கலராக சுற்றுறவங்களுக்குள்ளேயும் வந்து அவனுக்கும் வெளியே பார்த்தா மனு கொடுக்க ஒரு 200 பேர் இருப்பான், வீட்டில் சொம்ப டங்குன்னு வைப்பாங்க தண்ணி, அவங்களுக்கு ஒரு கோவம் இருக்கும். அந்த மாதிரி ஏரியாவும் அந்த படத்தில் இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. போனதும் ஒரு சின்ன சேஞ்சை பண்ணோம் கதையில். அதுதான் கணேஷ்க்கும் இந்த மூவ் எடுத்ததுக்கப்புறம்
அதுலேருந்து நானும் பாக்கியம் சங்கர் 2 பேரும் தான் ஒர்க் பண்ணோம். ஓகே ஸோ ஓகே. அந்த படம் தான் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். Expect பண்றீங்க. ரைட்டிங்காக என்னோட அடுத்த படம் சர்தார் டூ ஆப்வியஸ்லி மித்ரனோட பிரெயின். ம் ம். அதில் நான் அதை வந்து நம்பகத்தன்மையை கொண்டாடுற வேலை மட்டும்தான் நமக்கு. ஏன்னா ரொம்ப அது மித்ரனோட இந்த இது உங்களுக்கு தெரியும்ல, இன்ஃபர்மேட்டிவான ஒன்று இருக்கும், அவேர்னஸாக ஒன்று பண்ணணும். அது அந்த மாதிரி ஸ்பேஸில் இருக்கிற படம். அந்த படமும் ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு மித்ரன் கூட ஒர்க் பண்ணுறதுக்கும். மித்ரனோட ஸ்கூல் ஆஃப் தாட்டே பயங்கரமாக இருக்கும், லெபரேட்டரி மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. எல்லா சைடுமே வாலில் எழுதியிருக்கும், எப்போவுமே கார்ட்ஸ் இருக்கும், தரையில் கார்ட்ஸ் இருக்கும், வாலில் போர்ட்ஸில் ஃபுல்லாக கிறுக்கல் இருக்கும், ஏதாவது ஒரு புக் இருக்கும். மித்ரன் வந்து ஒரு 1000 முறையாவது ரீரைட் பண்ணுவார் மைண்டுக்குள்ள டிஸ்கஷனில். நிறைய மித்ரன் இருந்து கற்றுட்டேன் நான். சூப்பர் சூப்பர். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இப்போ பொதுவாக ரைட்டர் டைரக்டர் இல்லை நிறைய கிரியேட்டர்ஸ் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது அதெல்லாம் தமிழ் சினிமாவில் நடந்திருக்கு. ஆனால் அது ஒருத்தரை வந்து மோஸ்ட் வாண்டடாக அவர் ஒரு டைரக்டர், உங்களை சொல்கிறேன், எல்லா விதமான ஜானர் பண்ணுற டைரக்டர்ஸும் உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்றது தான் வந்து உங்களோட யூனிக்னஸாக வெளியிருந்து பார்க்கும்போது புரியுது. இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட் அப்படின்றத தாண்டி உங்களுக்கும் லோகேஷ் அவர்களுக்குமான சிங்க் இருக்குன்றனால தான் தொடர்ந்து நீங்கள் உங்களோட அசோசியேட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் டாடா டைரக்டரோட நீங்கள் கராத்தே பாபு பண்ணும்போது இது ஃபஸ்ட்டு கொலாபரேஷனாக இருக்குது. அதில் நீங்கள் பண்ண ஒரு விஷயம் அவருக்கு பிடிச்சி போது இப்போ நீங்கள் அடுத்து ஒர்க் பண்ணுவீங்க. பிஎஸ் மித்ரன் அவர் இதுக்கு முன்னாடி சேர்ந்து ஒர்க் பண்ணவங்க வேற, இப்போ இதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ கௌதம் சார் ஃபோன் பண்ணாருன்னு சொல்கிறீங்க. ஸோ எந்த ஒரு டேரக்டரையும் இப்படியான கொலாபரேஷனில் ஒர்க் பண்ணி சமீபமாக நடக்கலை யாருக்கும். பட் உங்களுக்கு அது நடக்குதுன்றதான் உங்களுடைய தனித்துவமா வெளியிருந்து பார்க்கும்போது எனக்கு இல்லை. நான் வந்து ரொம்ப என்ரிச்டா ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப தெரிஞ்ச ஆள் கிடையாது. இப்போ தமிழ் பிரபா எழுதுறாருன்னா அவருக்கு அவ்வளோ நாலேஜ் வந்து பொலிட்டிக்கலாக இருக்குது. ஒரு வட்டாரத்தோட ஒரு வழக்கை பற்றி தெரியும், அதோட லைஃப்பை பற்றி அவ்வளோ அனுபவம் இருக்குது, அது இருக்கும். நான் வந்து சர்ஃபேஸ் லெவலில் தான் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இப்போது என்கிட்ட படம் நான் அந்த மாதிரி படங்களில் இப்போ சினிமாட்டிக்காக பண்ணுற படம் இருக்குல்ல, அந்த படத்துக்குள்ள ஸ்க்ரீன் பிளேவாக ஒரு ஃபிலிம் லாங்குவேஜில் ஒன்று நடக்கும்ல, லைக் செட்டப் பண்ணி ஒன்று, இங்கே ஏன் இதை வச்சோம், இந்த டைலாக் என்ன பண்ணும், இந்த சீனை என்ன பண்ண போகுது, இதோட பே ஆஃபாக அங்கே ஒன்று யோசிப்போம், கேரக்டர் ஆர்க்கு, இந்த மாதிரி ஒன்று இருக்கும்ல, சினிமாக்குன்னு இருக்கிற விஷயங்கள் இருக்கும்ல, அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபெக்டாக அதே சமயம் ஃப்ரெஷ்ஷாக அப்படின்ற எடுத்துட்டு அதை வந்து ஸ்டிச் பண்ணி அழகாக ஒரு ஃபார்ம் கொண்டாடுறது தான் நான் பண்ணுறது மோஸ்ட்லி. டீட்டெயிலிங் இந்த வேர்ல்டை பற்றி ஒரு ரிசர்ச் அது மாதிரி ரொம்ப பண்ணோம். புக்ஸ் போய் படிக்கணும், இந்த புக்ஸ் இந்த ஒரு 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 ஹிஸ்ட்ரியை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்ற ஏரியாவில் எடுத்ததுமே எனக்கு நாலேஜ் இருக்கு. போதில்லை நான் தான் சொன்னேன், நான் சின்ன விஷயங்கள் தான் என் மண்டையிலே ஞாபகம் இருக்கு. ஸோ நான் போயிட்டு அதெல்லாம் எனக்கு ஆப்வியஸாக என் ஞாபகம் இருக்கு. போதில்லை தேடி அப்படி ஒருத்தர் கூப்பிட்றாருன்றக்க வருத்திக்கிட்டு போய் தேடி போய் புக்கெல்லாம் எடுத்து படிச்சு அவ்வளோ அதுக்கு நல்லா தெரிஞ்சவங்களே நிறைய பேர் இருப்பாங்க. என்கிட்டயே சில விஷயங்கள் என்னை கேட்டாலே, இதுக்கு ஏதாவது ஒரு கதை கேட்டாலுமே கூட இது இல்லைங்க, இது நம்ம ஏரியாவே கிடையாது, இதுக்கு இவர் நல்லா இருப்பாருன்னு நானே கை காட்டிலாம் இருக்கேன். அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க நம்ம இதுக்கு வராத வான்னு. ஸோ அதனால மேபி நீங்கள் சொல்கிற கொலாபரேஷன் அதனால தான் நடக்குது. அவங்களே ஏற்கனவே ஒரு வேர்ல்டே கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க தான், அதுக்குள்ளே நம்ம அது பார்க்க ஒரு பெயிண்டிங் மாதிரி ஃபீல் ஆகிறத கொண்டாடுறது தான். அதனால தான் நீங்கள் மற்றவங்களுக்கு தேவைப்படுறீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் நினைக்கிறேன். ஓகே, உண்மை. அது ஒன்று. இப்போ நானே வந்து இந்த படத்தில் புதிய பருத்தின்னு ஒரு ரைட்டர் கூட கொலாபரேட் ஆகியிருக்கேன். 29ல் there is one more writer. ஓகே, ஆக்சுவலி ஒரு கதையை எல்லாருக்கும் படி கொடுக்குற மாதிரி கொடுத்து அவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டேன். அப்புறம் இந்த கதை ஒரு விஷயத்தை தேடி போகுது, அதை வந்து முன்னாடியே நம்ம ஃபோர் ஷேடோ பண்ணணுன்றது எனக்கு ஃபஸ்ட்டு சொன்னது. பல வருஷமாக நல்லா இருக்குன்னு சொன்ன ஸ்கிரிப்டில் ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு ஐடியாவை த்ரோ பண்ணி அது எனக்கு திரும்பவும் ஒரு வேர்ஷனே வேறு மாதிரி கொண்டு வர்றதுக்குமே ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு விஷயம் புதிய பருத்திட்டு தான். பூக்கின்னு ஒரு படம் வந்துச்சு, அதோட ரைட்டர் அவர் தான். தலைமைச் செயலகம்ட்டு வசந்தபாலன் சாரோட சீரீஸுக்கு அவர் தான் ரைட்டர். ஓகே ஓகே ஓகே. ஹீஸ் பார்ட் ஆஃப் அவர் கம்யூனிட்டி நவ். நான் எங்கெல்லாம் அசோசியேட் ஆகணும் அங்கெல்லாம் இனிமேல் ஹி வில் பி பார்ட் ஆஃப் அது. அந்த மாதிரி ஒரு எனக்கும் புதுசாக இருக்குது. ஜென்ரலி நான் இது வரைக்கும் இப்படி கொலா பண்ணதில்லை. ஓகே ஓகே. ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதுவும் இப்போ தான் வந்து எப்படி இருக்குன்னா,
நம்ம வளர்த்த மரத்துல நம்ம காய் பறிக்கிற ஃபீலிங். அந்த ஃபீல் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ அது ஐ திங்க் ஐ வில் கொலாபரேட் வித் பரிதி மோர் இன் மை அதர் ஆஃப்டர் இந்த படத்துக்கு அப்புறம். சூப்பர். ஆனால் நான் இப்போ கம்பேரிசன்னு நான் சொல்ல வரல. இப்போ ஒரு படம் ஹிட்டு அப்படின்றது, ஹிட்டுன்றது கண்டென்ட்டாவோ அது சின்ன படமாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு படம் இன்னைக்கு பெருசாக ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா ஆப்வியஸாக பெரிய லீக்ல இருக்கக்கூடிய ஹீரோஸ் வந்து அந்த டைரக்டரை கூப்பிட்றாங்க. அவங்களுக்கு படம் எனக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அது ஒர்க் ஆச்சுன்னா அது மவுண்ட் ஆகுது, இல்லாட்டி அவங்க அடுத்த படம் அப்படி போயிடுறாங்க. அப்படி உங்களுக்கு மேயாதமான் பார்த்துட்டு இப்போ தனுஷ் ரிப்பீட் பண்ண மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததா? எப்போ? மேயாதமான் ரிலீஸ்க்கு அப்புறம் நான் வந்து யாருக்காவது நீங்க படம் பண்றேன் தனுஷருக்கு அப்பா கதை சொன்னீங்களா? அப்புறம் நடுவில் 2-3 முறை எஸ்கேக்கும் நான் கதை சொல்லியிருக்கேன். ஓகே. கோவிட் டைம்லேயே ஒரு கால் பண்ணுவார், வீடியோ கால்லே கதை சொல்லியிருக்கேன். ஓகே. அதெல்லாம் நடந்துச்சு. அதில் சிலது அவருக்கு ரொம்ப பிடிச்சும் இருந்துச்சு. எனக்கு என்னென்னா, நான் சிம்பு சாருக்கும் கதை சொல்லியிருக்கேன். எனக்கு என்னென்னா, இப்போது ஒரு ரைட்டர் எனக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்லும் போது நான் இந்த 29 இன்னொரு டைமென்ஷன் கிடச்சிது, நான் வேறு மாதிரி ஒன்று பண்ணேன்னு சொல்கிறேன்ல. ஆமாம். எனக்கு இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்க்கு போய் சொல்லும் போது அவங்களுக்கு எடுத்ததுமே அவங்க கையில் எடுத்துக்கிற அளவுக்கு அந்த கதை அவங்களுக்கு ரொம்ப கன்வின்சிங்காக பட்டுச்சுன்னா எனக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே. அவங்களுக்கு பிடிச்சிருந்துமே கூட ஏதோ ஒரு தயக்கம் இருக்குது அப்படின்னா அது என்னை ரொம்ப பாதர் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் நான் திரும்ப அதை ஒர்க் பண்ணுறதோ திரும்ப அதை அப்படியே விட்டுறது அழகு அப்படின்னு நினைப்பேன். அந்த கதைகள் அப்படி அவங்களுக்கு சொன்ன கதையை நான் அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை. ஓகே. எல்லாமே வெவ்வேறு கதைகள். இவருக்கு சொன்ன கதை வேற, அவருக்கு சொன்ன கதை வேற. பண்ணவே இல்லை. ஓகே. ஆனால் எனக்கு ஒரு ஆக்சுவலி இந்த 29 நான் சொன்னல ஃபேஸ்புக் போஸ்ட் அப்படின்னா அதுல இருந்த ஒரு 4 எபிசோட மட்டும் அப்படியே எடுத்து பிரிண்ட் அவுட் போட்டு தனுஷ் சார்கிட்ட கொடுத்துருக்கேன். ஓ, இதெல்லாம் எப்போ? மேதமனுக்கு அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு கழிச்சு கொடுத்துருக்கேன். அவர் அதை படிச்சுட்டு கூப்பிட்டு, எப்படி இப்படி எழுதுறீங்க, ஒட்டு கேட்பீங்களா இல்லை எட்டி பார்ப்பீங்களா, திருத்தனமா பார்த்தாதான் இந்த மாதிரிலாம் பக்கத்துலேயே உட்காந்து நோட்ஸ் எடுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் அதை டெவலப் பண்றேன்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அப்போதைக்கு அந்த நான் சொன்னேன்ல 2-3 சாப்டர்ஸ் தான் இருந்துச்சு டெவலப் பண்ணணும்னு சொன்னால், அப்புறம் நானே வந்து இல்லை வேற ஒரு கதை பண்ணலாம், எனக்கு அதான் சொல்கிறேன்ல மைண்டு ஃப்ளிப் ஆகிடுச்சு. அப்போ இப்போ வேற ஒரு கதை பண்ணி அதை ஸ்கிரிப்டாக கொடுத்தோம், அப்படியே போச்சு. அதுக்குள்ளே ஏன் ட்ராவல் வேறு பக்கம் போச்சு. அகைன் அது அப்படியே பாஸ் அப்படின்னு நினைக்குது. ஓகே. ஸோ அப்படி ஒரு பெரிய கொலாபரேஷன் எப்போ எதிர்பார்க்கலாம்? நான் நினைக்கிற அடுத்த படமும் அவங்க நினைக்கிற அடுத்த படமும் ஒரே பேஜில் இருந்துச்சுன்னா நடக்கும். ரொம்ப கிளவரா மியூச்சுவலாக 2 பேருக்குமே இல்லை அது நடக்கும் எப்பவுமே. அது நடக்கிற வரைக்கும் நம்ம ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். நமக்கும் ஓகே இது இவனோட ஏரியா, இது உனக்கு நல்லா வரும் அப்படின்ற மாதிரி சாலிடாக ஒரு படம் பண்ணும்போது யாராக இருந்தாலுமே வந்து நம்ம கைண்ட் ஆஃப் ஃபிலிமில் அவங்க இருக்கணும்னு நினைப்பாங்கல்ல. அந்த நம்ம கைண்ட் ஆஃப் ஃபிலிம்னு ஒன்று பண்ணுவோம், அதுக்கப்புறமா அதை பற்றி யோசிக்கலாம். சூப்பர்ண்ணா. ஸோ எப்படிப்பட்ட இயக்குனராக தமிழ் சினிமாவில் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இவ்வளோ படம் பண்ணதுக்கப்புறம் இது கேட்கக்கூடாது தான், இருந்தாலும் நீங்கள் எல்லாமே வெவ்வேறு படங்களாக இருக்குன்றதுனால கேட்குறேன். ஆடை வேற, குலுகுலு வேற, மேதமான் வேற, இந்த படமும் வேறையா இருக்குல்ல. ஸோ ஒரு கிரியேட்டர் அப்படி தான் ஆசைப்படுவாங்கன்றது புரியுது. வேறையா பண்ணலாம், இவன் வேற அப்படின்ற மாதிரி பண்ணாம இருக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு கிரியேட்டராக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஓகே. இல்லை இப்படி சொல்லணும்னா நான் ஏற்கனவே சொன்னதான், அட்லீஸ்ட் என்னைய எக்ஸைட் பண்ணுற மாதிரி படமாகவே நான் பண்ணிகிட்டே இருக்கணும் மட்டும் தான் நினைக்கிறேன். ஓகே. இதுதான் ட்ரெண்டு, அதனால இந்த ரேஸில் இப்படி ஓடலாம் அப்படின்னு ஓடாமல் அது ஓட ட்ரை பண்ணதும் இல்லை. இப்போ இது பேசுங்க அப்படின்னு சொல்லாமல் பேசுவோமா அப்படின்னு பேசும்போது நம்ம பேசுறதே கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு படமாகவே பண்ணாலே போதும்னு தான் தோணுது. நான் அடுத்து பண்ணுற படம் என் மைண்டில் இப்போதைக்கு ஓடிட்டு இருக்க மாதிரி கதைகள் எல்லாமே கூட ரொம்ப யதார்த்தமான ஸ்பேஸில் லைஃபு க்ளோஸராக இருக்கு. அதுதான் மக்களுக்கு ரொம்ப பிடிக்குதுண்ணா. அவங்களுக்கு எப்போவுமே அது பிடிக்கும். நம்ம தான் நினச்சிட்டு அப்போ கம்பு சுற்றி கண்ணில் குத்து வாங்கிட்டு இருக்கோம். ஓகே, கரெக்ட் தான். எப்பவுமே மக்களுக்கு அந்த யதார்த்தமான ஒரு பக்கத்து வீட்டில் நடக்கிற நம்ம வீட்டில் நடக்கிற கதைகள் தான் பிடிக்குது. சூப்பர்ண்ணா, ரொம்ப நன்றி உங்களோட நேரத்துக்கு. 29 வந்து மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ படம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் படத்தை பற்றி பேசணும். விஷ் யூ வெரி வெரி ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும்